நிலைக்கும் நம்மளை தள்ளாத தேவனாய் இயேசு இருக்கிறார். ஆமென். முதல் காரியம் என்ன சொன்ன? முதல் காரியம் என்ன சொன்ன? கிரை பேபிஸ், குவிட்டர்ஸ். இரண்டாவது காரியம் கேம்பர்ஸ். ஒரே இடத்துல டென்ட்டை போட்டு வாழ்றவங்க, ஃபுல்லா ஏறாம நடுவுலயே டென்ட்டை போட்டு வாழ்றவங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். இந்த வரி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் டென்ட்டை நான் இன்னையோட அவிழ்க்க போகிறேன். இனிமே நான் செட்டில்டு மனுஷனா அல்ல, என் தேவன் என்ன மலை மேல வர சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த மலை மேல நான் ஏறியே தீருவேன். ஆமென். கடைசியா கிளைம்பர், மூணாவது சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆனா மறந்துடாதீங்க, மலை மேல ஏறினவங்களே எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா. கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க, சின்ன பிள்ளை போல் நின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவே ஆண்டவரே அனுப்புகின்றார். நம்ம ஹீரோ, எல்லா ஹீரோங்க கத்தி எடுத்து இப்படியே விகாரமாய் வந்தாங்க. ஆனா நான் ஜெயிக்கணும், என் ஹீரோ கோரமான ஒரு சிலுவையை தூக்கிட்டு ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே. ஓ ஹல்லேலூயா. இயேசு குருசை சுமந்து கொல்கதா மலையின் மேல் நடந்து இருந்த பழக்கத்தை பாருங்களேன். அவங்க ஓங்கி அடிக்கும் போது கூட ஒரு சின்ன பிள்ளை போல பார்த்துக்கிட்டு, நீ நினைச்சியா நான் ஏற மாட்டேன், நினைச்சியா நான் இங்கே விட்டுருவேன், நினைச்சியா என் பிள்ளைய நான் விடுவிக்கிற வரைக்கும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அந்த மலையை ஏறெடுத்து பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி ராத்திரி தான் அவங்கள அடிச்சிருக்காங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. எல்லா பிக்சர்ல காமிக்கும் போது ஒரு சின்ன லெனன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணியிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நிர்வாணமாக்கினார்கள். நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி துப்பி
ரத்தத்தை வெளியில வர வச்சு அவமானமான சொற்களை சொல்லி ஆண்டவர் அவ்வளவு சொல்லின போது கூட முன்னாடி ஒரு மலையை நிற்க வைக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க இயேசு ஏற மாட்டாருன்னு. ஆனா அவர் ஏறுகின்றார். ஹல்லேலூயா, அவர் ஏறுகிறார் ஐயா. ஈட்டி எடுத்து ஹல்லேலூயா நெஞ்சை பிளந்தான் கொடுமை, ரத்தமும் நீரும் ஓடி வருதே என் ஆண்டவரே நோக்கியே ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளோ தடைகள் வந்தாலும், எவ்வளோ சொற்கள் வந்தாலும், கல்லுங்களை வீசினாலும் ஏறுத விட்டுறாதீங்க. ஏன்னா மேலதான் மகிமை இருக்கு, மேலதான் வெற்றி இருக்கு, மேலதான் ஜெயம் இருக்கு, மேலதான் பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு இடம். ஏன்னா மேல என் தேவனுடைய சிலுவை இருக்கு, சிலுவையின் மேல என் தேவன் சிந்தின ரத்தம் இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விடக்கூடாது, வாழ்க்கையில ஏறிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை வரும் தான், ஏறிக்கிட்டே இருக்கணும். ஏறுறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி வராமே, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஏறுவேன். இந்த வருஷம் நான் சொல்றேன், நீங்க கீழே இருக்கிறவங்க அல்ல, நடுவுல வந்து தங்குறவங்க அல்ல, என் தேவன் உங்களை மேல கொண்டு போங்க. கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்து கழுவி என் ஆண்டவரே விடலையா ஏறாரு. பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பார்க்கும் போது, இயேசு மலை பிரசங்கத்துக்கு முன்னாடி மலை மேல ஏறிட்டு இருக்கும் போது அவரை பார்த்து நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி நீங்க முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்துகிட்டே இருப்பேன் ஆண்டவரே. அது காடானாலும் மேடானாலும் பிரச்சனைகள் ஆனாலும் அவமானங்கள் ஆனாலும் கூட வந்துகிட்டே இருப்பேன். மேல ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்தா ஆமென் சொல்லுங்களேன். மேல போய் பார்க்கிறார் நிறைய கூட்டம். அங்க ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மலை பிரசங்கத்துல ஆண்டவருடைய வாயால கேட்டு, யாரோ எழுதினதை வாசிச்ச நம்மளுக்கே வாழ்க்கை மாறுதானால் அவருடைய வாயால நேரடியா பார்த்து கேட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும்? மேல ஏறினா அதை கேட்க முடியும், மேல ஒரு கூட ஏறினா அதை பார்க்க முடியும். மேல மகிமையான இடையா, there's glory on top. மேல வல்லமை உண்டு. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. இந்த கிளைம்பர்ஸை பற்றி வாசித்தேன். கிளைம்பர் மலை மேலே ஏறுறவங்களை பற்றி. அதில் ஒருத்தருடைய பேர் வந்து எட்மண்ட் ஹிலாரி. எட்மண்ட் ஹிலாரி தான் மவுண்ட் எவரெஸ்ட்டை முதல் முறை ஏறினவர். 1952 ஒரு முதல்ல ஏறி பாதியில் இறங்கிட்டானா, ஏற முடியல. ஆனால் நெக்ஸ்ட் இயரே ஏறிட்டார். ஏறினா அவருக்கு அவார்ட் கொடுக்கும் போது அவர் கையில் மைக் கொடுத்தாங்களா, எப்படி சார் ஏறினீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரா, அந்த மலை மேலே ஏறுறதுக்கு முடியாத நேரத்தில் கீழே இறங்கி வந்து அந்த மலையை பார்த்து சொன்னேன், இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிப்பேன். அந்த மலையை பார்த்து சொன்னேன், இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற, ஆனால் நான் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு தெரியல, நான் வளர 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 இன்னைக்கு சர்ச்சில் வந்து வார உட்கார்றேன். நீங்க நினைக்கிறீங்க நான் சாதாரணமா வந்து உட்கார்றேன்னு. இல்லையா, பல மலைகளை தாண்ட என் ஆண்டவர் உங்களை உருவாக்கி வருகிறார். பல பாடுகளை தாண்ட என் ஆண்டவர் உருவாக்கி வருகிறார்.
என் ஆண்டவர் என்னை. எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, இந்த வருஷம் பல மலைகளை தாண்ட போறீங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்டடியில இன்னொன்னையும் கவனிச்சேன். இந்த மலை மேல ஹைக்கர்ஸ் மேல ஏறுறவங்களுக்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு அடிப்படுது. அதுல 70% அடிப்படுறவங்க யார் தெரியுமா? ஏறுறவங்க இல்ல, இறங்குறவங்க. நீங்க எல்லாருமே மரம் மேல ஏறி இருக்கீங்களான்னு தெரியல. நான்லாம் ஏறி இருக்கேன் சின்ன வயசுல. சடசடான்னு ஏறிட்டா அதுக்கப்புறம் எப்படி இறங்குறதுன்னு யோசிப்போம். அடாப்பாவி, எந்த கொம்புலடா காலை வச்சு கீழே இறங்குறது? என் ஆண்டவர் மேலே ஏறத்துக்கு மாத்திரம் தான் வழி பண்ணி இருக்கிறார். கீழே இறங்குறது உங்க இஷ்டம், அது உங்க இஷ்டயா. ஆனா கீழே இறங்கும் போது அடிபடாம இறங்க மாட்டேன். ஏறு, ஏறிட்டே இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? என் கூட இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லி நான் முடிக்க போறேன். இப்படி சொல்லி நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து மேலே ஏறி சிலுவையில் ஆணி அடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, இட் இஸ் finished, முடிஞ்சு. என் லாஸ்டான ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன். உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் ஆண்டவர் உங்க எல்லாரையும் உயர்த்தட்டும். சில பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் எங்களை மறந்துட்டீங்களா? அம்மா, நீ சர்ச்சை விட்டுட்டு போயிட்டேன்னா எப்படிமா எனக்கு ஞாபகம் இருக்கும்? இல்லை, நீ டென்ட்டு போட்டு தூரமாக உட்காந்துருந்தா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என் கூட நடக்க பழகிக்கோ. Learn to walk with me. என் கூட நடந்தாதான் எனக்கு நீ யாருன்னு தெரியும். அதே வண்ணமாய் அவர் கூட நடந்தாதான் அவருக்கு நீ யாருன்னு தெரியும். உனக்கு பசிக்குதான்னு அவருக்கு தெரியும். உனக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். எப்போ தெரியுமா? அவர் கூட நடக்கும் போதெல்லாம். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருக்கே நம்மளை தெரியாத மாதிரி மாறிடும்ல. ஒரு 70 வயசு பாட்டியம்மா சடனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகுது. இந்த அம்மாவுக்கு 21 பிளாக்ஸ். எவ்வளோ பிளாக்கு? ஒரு மனுஷனுக்கு நார்மலாக ஒரு 9 பிளாக்ஸ் வந்தால் டேஞ்சர் தான். 21 பிளாக்ஸ். செத்தே போச்சு. செத்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்து ஆண்டவர் தரிசித்தாளாம். ஆண்டவர் பார்த்து சொன்னாராம், அம்மா நீ சாவ மாட்ட, இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழுன்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் போய் ஹார்ட் செக் பண்ணால் டாக்டர் குழம்பிட்டாரு. என்னடா 21 பிளாக் இருந்துச்சு, இப்போ பார்த்தா கேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு ரிப்போர்ட் காமிக்குது. சரிம்மா, வெறும் கேஸ்ட்ரிக் தான் போ அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு தான் தெரியும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இன்னொரு 5 வருஷம் வாழணும். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? முதல் காரியமாக வீட்டுக்கு போயிருக்குது. வீட்டுக்கு போய் பியூட்டி பார்லருக்கு போச்சான். பியூட்டி பார்லர் போய் இப்படி தொங்கிட்டு இருந்த ஸ்கின் எடுத்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி இப்படி ஒட்ட வச்சிருக்குது. நீளமாக இருந்த கூந்தலை வெட்டி பாஃப் கட் பண்ணியிருக்குது. கண்ணில் லென்ஸ் எல்லாம் போட்டு, வாய் பொக்க வாயில் பல்லெல்லாம் போட்டு, சும்மா அழகா, ரொம்ப அழகா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மினிஸ்கர்ட்டை போட்டுட்டு டொயின்னு அந்த பியூட்டி பார்லர்லேருந்து டோரை திறந்து வெளியில் வந்துச்சான். டமார்னு ஒரு கார் அடிச்சு செத்தே போச்சு. மறுபடியும் கோமா பரலோகத்து போச்சான். ஏசப்பா எங்க, ஏசப்பா எங்க? ஏசப்பா கிட்ட அனுப்புனாங்களாம். போய் கேட்டுச்சான், ஏசப்பா 5 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் போய் சொல்லிட்டீங்களான்னு. ஏசப்பா இப்படி கண்ணை உருட்டி பார்த்து சொன்னான், நேத்திக்கு நான் சொன்ன பொண்ணு நீயா? கண்டுபிடிக்கவே முடியலாமா? தேவனே கண்டுபிடிக்காத அளவுக்கு. சில பேர் நீங்கள் கவனிச்சு பாருங்க, பாஸ்டரா இருக்கிற நானே கண்டுபிடிக்க முடியாது இவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா இல்லையான்னு. டொயின்னு வருவாங்க, டொயின்னு போயிடுவாங்க, டொயின்னு வருவாங்க. கர்த்தருக்காக வாழுறோம். உண்மையாய் வாழுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உண்மையாய் மகிமைப்படுத்துங்க. I'm telling you all, don't be a quitter, don't be a camper, but be a climber.
ஏறிக்கிட்டே இருங்க. என் தேவன் வச்சிருக்கிற ஸ்தலம் மேல, உன்னதமானவர் மேல. அழகாய் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். அங்கிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். உங்களுக்கு ஹெல்ப் வருங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க உயர்வீங்க. எப்ப தெரியுமா? மேலே ஏற 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 மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இந்த வருஷம் நான் குவிட் பண்ண மாட்டேன்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த வருஷம் நான் எங்கேயுமே கேம்ப் பண்ண மாட்டேன்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த வருஷம் நான் ஏறிக்கிட்டே இருப்பேன். யார் என்ன வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்லன்றவங்க கையை உயர்த்தி, யார் என்ன வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல, யார் என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்ன தரக்குறைவா பேசினாலும் பரவாயில்ல, நான் ஏறிட்டே இருக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர்.